குழந்தைகளே, வாங்க நம்ம இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் டே கார்டு மேக்கிங் பண்ணலாம். அதுக்கு தேவையானது வந்து பிளாக் கலர் சார்ட்டு, ஒயிட் கலர் சார்ட்டு. அது நம்ம வந்து சைஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்துடலாம். அப்போ வந்து வாங்கிட்டு அதுக்கு தேவையானது வந்து 2 சார்ட்டையும் மடிச்சிட்டு ஒரு இந்த பென் மூடியோட பாட்டில் கேப்பு அதை எடுத்து ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 3 கார்டு மேக்கிங் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது வந்து அந்த ரவுண்டு போட்டுட்டோம். ரவுண்டு போட்டுட்டு ரவுண்டை நம்ம கட் பண்ணுறதுக்கு 2 ரவுண்டையும் கட் பண்ணுறதுக்கு மிரர் யூஸ் பண்ணிவிட்டு கட்டரை வச்சு அதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதை கட் பண்ணி எடுத்துட்டு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துட்டு 3 கார்டையும் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துட்டு அந்த கட் பண்ண கார்டை வந்து நம்ம உள்ள பால் ஓட்டுறதுக்கு நம்ம அதுக்கு சின்னதாக ஒரு நம்ம செல்லோ டேப் இருக்குல்ல அதை வச்சுட்டு ரவுண்டு போட்டு அதை அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு டிஸ்கோ லப்பர் வாங்கிட்டு க்ளூ ஸ்டிக்குன்னு இருக்கும் அந்த ரவுண்ட் கலரில் ஃபெவிகால் கம்பெனி தயாரிச்சிருக்குது. அதை வந்து 2 சைடையும் வந்து நம்ம இழுத்து வச்சுட்டு லப்பர் பேண்டை இழுத்து வச்சுட்டு ஒட்டிக்குங்க. ஒட்டிட்டு ஒரு சைடு ஒட்டுறேன், 2வது சைடும் ஒட்டுறேன். ஒட்டிட்டு 2 சைடும் வந்து அந்த பேபி ஸ்டிக்கை வந்து ஒட்டிட்டு ரப்பர் பேண்டை இழுத்து வச்சு ஒட்டிடணும். ஒட்டிட்டு பாருங்கள், நாங்கள் ஒட்டுறோம். அதில் 2 சைடும் 2 முனையும் வச்சுட்டு அந்த பேபி ஸ்டிக்கில் ரவுண்டை வச்சு ஒட்டிட்டு லப்பர் பேண்டு நல்லா ஸ்டிப்பாக ஆயிடுச்சு. இப்போ அந்த லப்பர் பேண்டை வந்து எப்படி டிஸ்கோ லப்பரை எப்படி நம்ம ரெடி பண்ணுறது பார்க்கலாம். டிஸ்கோ லப்பரை வந்து சிசரை வச்சு கட் பண்ணிவிட்டு அது வந்து நல்லா இழுத்தின்னா நல்லா கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். பெருசாக கிடைச்சோடனே அந்த லப்பர் பேண்டை வந்து 2 முனையும் அந்த பெவி ஸ்டிக் கம்மை வந்து ரவுண்ட் கலரில் இருக்கும் ஸ்டிக்கரு அந்த பெவி ஸ்டிக்கர் 2 சைடு வச்சு ஒட்டிட்டிங்கன்னா அந்த லப்பர் பேண்டு ஸ்டிப்பாக கிடைக்கும். கிடச்சிச்சின்னா நம்மளுக்கு அந்த பால் சுற்றுறதுக்கு தேவையான நம்ம ஒரு கம்பி போல் ஒரு எலாஸ்டிக்கு அதான் லப்பர் பேண்டு கிடச்சிச்சு. அதுக்கப்புறமா 2 அட்டையை ஒட்டுறதுனால அந்த வெள்ளை அட்டை மேலே வந்து நல்லா ஃபெவிகால் தடவிட்டு நல்லா ஃபுல்லாக அந்த ஓரம் ஃபுல்லாக நல்லா தடவிட்டு பிளாக் சாட்டையை அந்த ரவுண்டு மேலே வச்சு ஒட்டிடணும். ஒட்டிட்டு பாருங்க, இப்போ ஒட்டிட்டா உங்களுக்கு வந்து அந்த வெள்ளை கலர் மறைஞ்சிட்டு பிளாக் கலர் கிடைக்கிது. அதேமாரி பேக் சைடு நம்ம வந்து கம் தடவிட்டு ஒட்டிட்டோன்னா உங்களுக்கு நல்லா திக்கான கார்டு கிடச்சிடும். ஏற்கனவே நம்ம இந்த கார்டு வந்து பிளாக் கலர் கார்டு வந்து திக்காக தான் இருக்கும். இது மேலே ஒட்டினான்னா உங்களுக்கு இன்னும் திக்னஸ் கிடைக்கும். அப்புறம் அந்த லப்பர் பேண்டு மேலே வந்து சின்னதாக கச்ச ரவுண்டை வந்து முதல்ல ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு இன்னொரு ஒயிட் கலர் கார்டை வச்சு ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பால் சுற்றுறதுக்கு தேவையான ரவுண்டு கிடச்சிது. என்ன பாருங்கள், இப்போ நான் கையில் சுற்றி விட்டோன்னே அது சுற்றுது. இப்போ வந்து அந்த பால் ஸ்டிக்கரை வந்து முன்னாடி ஒன்று ஒட்டிட்டு அப்புறம் வந்து பின்னாடி ஒன்று ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக அந்த பால் சுற்றுற மாரி உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், ஒட்டுறேன். 2 சைடும் ஒட்டிட்டோன்னே பால் ரவுண்ட் ஆகும். 2 சைடும் பால் ஒட்டிட்டோன்னே நம்ம திறந்து பார்த்தோன்னா அந்த பால் வந்து சுற்றி விட்டு நல்லா சுற்றும். ஆனால் ஃபேனுக்கு அடியில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது நல்லா சுற்றும். அதுக்கு டெக்கரேஷன் பண்ண 2 கப்பு சில்வர் கலரு, கோல்டு கலர் ரிப்பன் மாரி. அது நமக்கு அந்த ரிப்பன் எந்த வேர்டு வேணால் எழுதிக்கலாம். அந்த ரிப்பன் வந்து கோல்டன் சில்வர் இல்லைன்னா கோல்டன் போம் ஷீட்டில் வந்து கட் பண்ணி வைக்கணும். கட் பண்ணிவிட்டு அந்த இடையில ஒட்டிடணும். மேலே ஓட்டிட்டு கீழே வந்து இந்த கப்பை ஓட்டிட்டு
சுற்றிட்டு வந்து அந்த ஸ்டாப்லர் ஸ்டாப்லர் வச்சுட்டு நிறைய ஸ்டாரை இது பண்ணிவிட்டு ஒட்டிடணும் பாருங்கள். அந்த ரீடிங்ஸு ஸ்போர்ட்ஸ் டேக்கு ரீடிங்ஸ் சுற்றுது.